வணக்கம் நண்பர்களே. நம்ம எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயுமே வேலை வாங்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ரேங்க்குள்ளே வரணும்னா நம்ம மேக்ஸில் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நண்பர்களே, பொது தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ் இந்த மூணையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எதில் நம்ம ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தான் பண்ண முடியும். குறிப்பிட்ட மெத்தடில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மேக்ஸில் ஃபுல் ஸ்கோர் பண்ணவும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களே, அதற்கான ஒரு பகுதியாகத்தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட 25 மேக்ஸ் கேள்விகளுக்கான விடையை வழிமுறையோடு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி பார்ப்போம். ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவிகிதம் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சரை ஆப்ஷன் ஏ 33.33% கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துடலாம். நண்பர்களே, ஆன்சரை பாருங்கள். பி ஈக்குவல் டு 100 ரூபாய். நம்ம ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது பி 100 ரூபாய்ன்னு எடுத்துட்டோம்னா ஏ 75 ரூபாய்ன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம்னா பியின் வருமானத்தை விட ஏயின் வருமானம் 25% குறைவாக இருக்கும். அடுத்ததான் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவிகிதம் அதிகம்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏயின் வருமானம் 75 ரூபாய் எனில் அந்த 75 ரூபாய் 100% நம்ம வச்சுக்குவோம். அப்போ பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட 25 ரூபாய் அதிகம். அப்போ 75 ரூபாயில் 25 ரூபாய் எத்தனை சதவிகிதம்னு நம்ம பார்க்கணும். அதற்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சதவிகிதம் கண்டுபிடிக்க நம்ம 75 × x/100 அப்படின்னு எழுதலாம். சதவிகிதத்தை x/100ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 25 எழுதிக்கலாம். இப்போது எக்ஸை கண்டுபிடிக்க 100 வலது பக்கம் போச்சுன்னா மேலே போகும், 75 கீழே வரும். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33.33%. அதாவது 33 1/3% அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான விடை. இப்போ உங்களுக்கு இந்த கணித கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பாருங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு கேள்வியை கொடுத்துட்டு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 கொடுத்துருக்காங்க. இந்த 1 எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க மேலே இருக்கிற பகுதியை மட்டும் எடுத்துக்குவோம். அதாவது தொகுதியை எடுத்துக்கலாம். அதாவது 2 + 1/3 × 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 × 4/5 எடுத்துட்டோம்னா இதை குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 3 5 15 ஆகும். 15 கூட்டல் 4 19, 19/5 அப்படின்னு மாறும். இந்த 19/5 இந்த 3 × 4/5க்கு பதிலாக நம்ம கொடுத்தோம்னா நமக்கு 2 கூட்டல் 1/19/5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த கீழே இருக்கிற 5 மேலே போயிடும். அப்படிங்கும்போது நம்ம இதை குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 43/19ன்னு ஆன்சர் கிடைக்கும். நண்பர்களே, இதே மாதிரி தான் கீழே இருக்கிற பகுதிக்கும் நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணி அதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 43/19 கிடைக்கும். அப்போ தொகுதியிலும் 43/19, பகுதியிலும் 43/19 அப்படின்னு கிடைக்கும்போது நமக்கு அது இரண்டையும் அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். இதுதான் நண்பர்களே. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஒரு முறைக்கு 2 முறை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பாருங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துட்டு மீபோவா அதாவது ஜிசிடி கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 8 × x² y² z கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இந்த மாதிரி கேள்விக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எண்களுக்கான மீபோவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 40, 48, 64க்கான மீபோவை கண்டுபிடிக்கணும். அதற்கு டானா வகுத்தல் போட்டு நம்ம அந்த எண் கிடைக்குதோ அதை நம்ம பொதுவாக எடுத்து எழுதிக்கலாம். அதில் பொதுவாக எந்த எண் வருகிறதோ அந்த எண்களின் பெருக்குத்தொகை தான் மீபோவா. பொதுவாக 2 தான் வருகிறது. அதாவது 3 2 வருகிறது. அப்போ 2 × 2 × 2 8. இந்த எண்களின் மீபோவா 8. அடுத்தது நண்பர்களே, x பவர் y பவர் z பவருக்கு நம்ம மீபோவா கண்டுபிடிக்கணும். இந்த மீபோவா கண்டுபிடிக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதில் பவரில் அதாவது அடுக்கில் எந்த எண் குறைவாக இருக்கிறதோ அந்த எண் தான் அந்த எழுத்தினுடைய மீபோவா. உதாரணத்திற்கு x³ x4 x² இருக்குங்களா, இதில் x² தான் நம்ம எடுத்து எழுதணும். ஆனால் நண்பர்களே, எல்சிஎம் கேட்டால் நம்ம பவரில் எந்த எண் அதிகமாக இருக்கிறதோ அதுதான் நம்ம எடுத்து எழுதணும். எல்சிஎம் கேட்டால் நம்ம x4 எழுதணும். இப்போ மீபோவா கேட்டிருக்கிறனால நம்ம x² எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒயில் y² தான் குறைவான மதிப்பாக இருக்கிறது. அதே மாதிரி இசட்டில் வெறும் இசட் தான் குறைவான மதிப்பாக இருக்கிறது. அப்போ இந்த எண்களினுடைய மீபோவா என்னன்னு பார்த்தோம்னா 8 × x² y² z ஆகும். இப்போ எல்சிஎம் கேட்டாங்கன்னா இந்த எண்களுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சி அப்புறம் இந்த பவரில் எது அதிகமாக இருக்கிறதோ நம்ம அதை எடுத்து எழுதினோம்னா அதுதான் எல்சிஎம். இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பாருங்கள் நண்பர்களே. 3 எண்கள் 2:3:5
என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது மற்றும் அவற்றின் மீ போமா, அதாவது எல்சிஎம் வந்து 1200 எனில் மீ போவா காண்க. மீ போவா கேட்டிருக்காங்க. நண்பர்களே, இந்த மாதிரி கேள்விக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3 எண்கள் 2:3:5 என்று கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து அந்த 3 விகிதங்களுக்கான எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 2, 3, 5 எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 கிடைக்கிறது. அந்த எல்சிஎம்மை கொண்டு போய் இங்கே கொடுத்துருக்கிற எல்சிஎம்மை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதாவது 1200/30 இதை டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து 40 கிடைக்கிறது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 40 கொடுத்துருக்காங்க, சரியான விடை. இந்த கேள்வி ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பாருங்கள் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பார்ப்போம். இரு எண்களின் மீப்போமா 24. அவ்விரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் இருக்குமெனில் அவ்விரு எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நண்பர்களே, எல்சிஎம் வந்து 24 கொடுத்துருக்காங்க. அதனுடைய விகிதம் வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, நமக்கு தெரியும் இரு எண்களின் பெருக்கல் பலன் =LCM × HCF. அதாவது இரு எண்களின் பெருக்கு தொகையானது அந்த இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமாவின் பெருக்கு தொகைக்கு சமம். இந்த விதியின்படி நண்பர்களே, நம்ம வந்து மீப்போவாவை வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இரு எண்களின் பெருக்கு தொகை 2x × 3x, அதாவது 2 × 3 × xன்னு எடுத்துக்கலாம், =24 எழுதிக்கலாம். அதாவது மீப்போவாவை வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ x நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/6 4 கிடைக்கும். இந்த எக்ஸின் மதிப்பை வந்து நம்ம வந்து 2 கூடையும் 3 கூடையும் நம்ம பெருக்கினோம்னா நம்ம வந்து அந்த எண்களை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த எண்களின் கூட்டுத்தொகை என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 × 4 8 கூட்டல் 3 4 12 கூடுதல் வந்து 20. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 20. இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த மாதிரி பின்ன எண்களை கொடுத்துட்டு இந்த எண்களின் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 126 கொடுத்துருக்காங்க நண்பர்களே. நண்பர்களே, இந்த மாதிரி பின்ன எண்களுக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா நம்ம வந்து பகுதிக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த பகுதியை ஒரே மாதிரி பண்ணி நம்ம வந்து அப்படியே நம்ம கொண்டு போக தேவையில்லை. இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம வந்து தொகுதியில் இருக்கிற, அதாவது மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதற்கான ஆன்சர் எழுதினா போதும். இப்போது தொகுதியில் இருக்கிற நம்பர் மட்டும் பாருங்கள். 2, 3, 7, 9 தான் தொகுதியில் இருக்குது. இதற்கான எல்சிஎம் கண்டுபிடிக்க நம்ம வந்து டானா வகுத்தல் பயன்படுத்தலாம். டானா வகுத்தலில் நமக்கு ஆன்சராக என்ன கிடைக்கிது? 2, 3, 3, 7 கிடைக்கிறது. இதனுடைய பெருக்கு தொகை வந்து 126. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 126. நண்பர்களே, இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு மணிக்கும் 9 வினாடிகளுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மணினா நண்பர்களே 1 ஹவர். 1 ஹவர்னால் எத்தனை செகண்ட்னு நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வந்து 60 நொடிகள். அப்போது ஒரு மணி நேரத்துக்கு 60 × 60 போட்டோம்னா நமக்கு அதற்கான நொடிகள் கிடச்சிடும். அப்போது ஒரு மணி அப்படின்னா 3600 நொடிகள். இப்போ இந்த 3600/9 இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 400/1ன்னு கிடைக்கிது. அப்போ 400:1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 400:1. இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். 183வது கேள்வி பாருங்கள் நண்பர்களே. 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 100:1 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சரை பார்த்துருவோம். 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம் நண்பர்களே. இப்போ 1000/10 இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சராக 100/1 கிடைக்கும். அதாவது 100:1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பாருங்கள். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. நண்பர்களே, தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா PNR/100. இதில் P வந்து அசல், N வந்து ஆண்டுகள், R வந்து வட்டி விகிதம். இப்போது அதில் வந்து இந்த மதிப்புகளை அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 25,000 × 8/100 × 3 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சராக 6000 கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6000. இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். 185வது கேள்வி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் ஒன்றுக்கு தனி வட்டி முறையில் 3 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை வந்து 815 4 ஆண்டுகள் கழித்து 854 பெறப்பட்டால் அந்த அசல் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆன்சரை வந்து ஆப்ஷன் சி 698 கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, 698 ரூபாய் வந்து 3 ஆண்டுகள் கழித்து தனி வட்டி விகிதத்தில் 698 ரூபாய் வந்து 815 ரூபாயை நமக்கு மொத்தமாக கிடைக்குது. அப்போ அதே அந்த 698 ரூபாய் வந்து 4 ஆண்டுகள் கழித்து 854 ரூபாயை கிடைக்குது அப்படின்னா அசல் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம அதற்கான வழிமுறையை பார்ப்போம். இப்போ வந்து 3ஆம் ஆண்டு முடிவில் வந்து 815 ரூபாய் கிடைக்குது, சரிங்களா? இப்போ 4ஆம் ஆண்டு முடிவில் 854 ரூபாய் கிடைக்குது. அப்போ ஓராண்டுக்கான வட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 39 ரூபாய். அதாவது 854ல்
815 கழிச்சோம்னா நமக்கு வந்து 39 ரூபாய் கிடைக்கிறது. நண்பர்களே, தனி வட்டி முறையில் வருடா வருடம் அசலும் தனி வட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது வருடா வருடம் அசலும் மாறாது, தனி வட்டி முறையில் வந்து ரூபாய் மதிப்பில் தனி வட்டியும் மாறாது. அதாவது ஆரம்பத்தில் என்ன அமௌண்ட் போட்டோமோ அதற்கான வட்டி மட்டுமே தான் வரும். ஆனால் கூட்டு வட்டி முறையில் வந்து ஆரம்பத்தில் என்ன வட்டி போட்டோமோ வருடா வருடம் அந்த வட்டியுடன் சேர்த்து அசலும் சேர்ந்து வருடா வருடம் அசலும் மாறும், வட்டி ரூபாயும் மாறிக்கொண்டே வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஓராண்டு வட்டி வந்து 39 ரூபாய் நண்பர்களே. இப்போ 4 ஆண்டு வட்டி எவ்வளோ? அந்த 698 ரூபாய்க்கு நம்ம அசலை வந்து கண்டுபிடிக்கல, சரிங்களா? இப்போ 4 ஆண்டுக்கான வட்டி வந்து 156 ரூபாய். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். தனி வட்டி முறையில் வட்டியும் அசலும் மாறாத நண்பர்களே, சரிங்களா? இப்போ 854 ரூபாயில் 186 ரூபாய் கழிச்சோம்னா நமக்கு வந்து ஆன்சராக 698 கிடைக்கிறது, சரிங்களா? இப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 698 ரூபாய் கிடச்சிருச்சு. இப்போ ஆன்சர் வந்த வழிமுறை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நண்பர்களே. இப்போ வந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பாருங்கள். 16,000 ரூபாய்க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் 40 ரூபாய் எனில் வட்டி வீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நண்பர்களே, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசத்துக்கான வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். P × R/100 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த மதிப்புகள் வந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து R² வந்து 25 கிடைக்கும் நண்பர்களே. இப்போ R = √25 கொடுத்தோம்னா நமக்கு வந்து R வந்து 5 கிடைக்கும், சரிங்களா? R அப்படின்னா வட்டி விகிதம் நண்பர்களே. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 5%. உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். 187வது கேள்வி பாருங்கள் நண்பர்களே. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 8% அதிகரிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை 8,19,000 இருந்தது. 2019ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நண்பர்களே, மக்கள் தொகையை கண்டுபிடிக்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் தொகை வந்து ஆண்டில் கூடுனா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்து பயன்படுத்தலாம். அதாவது ஆண்டு முன்னாடி போய், அதாவது ஃபார்வர்டில் போய் மக்கள் தொகை பெருக்கமும் ஃபார்வர்டில் போனால் நம்ம வந்து கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ரிவர்ஸில் வந்தால் நம்ம கூட்டலுக்கு பதிலாக அந்த கழித்தல் குறியை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த கேள்விக்கு வந்து நம்ம 2வது ஃபார்முலாவை வந்து பயன்படுத்தலாம். இதில் வந்து P அப்படிங்கிறது 8,01,900ஆகவும் R அப்படிங்கிறது 8% N அப்படிங்கிறது 2 ஆண்டுகளாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மதிப்பு வந்து 2வது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏவான 6,87,500 கிடைக்கும். நண்பர்களே, இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஒரு முறைக்கு 2 முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். 188வது கேள்வி பாருங்கள். இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் வந்து 8:9 ஆகும். 2ஆம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தில் போல் 4 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சரை வந்து ஆப்ஷன் பி 4√2:3 கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துருவோம். ஆன்சரை பாருங்கள். கூம்பின் கன அளவு 1/3 πr²h நண்பர்களே, சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதை இப்படி எழுதிக்கலாம். 1/3 πr1²h அப்படின்னு எழுதிக்கலாம். பை 1/3 πr2² 4hன்னு எழுதிக்கலாம் நண்பர்களே, சரிங்களா? ஈக்குவல் டு 8/9 போட்டுக்கலாம். ஏன்னா இவைகளுடைய கன அளவுகளின் விகிதம் 8:9 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம இரண்டையும் அடித்தோம்னா பைக்கும் அடிச்சிடும். அதே மாதிரி 1/3 1/3க்கும் அடிச்சிடலாம். இப்போ மீதம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா R1² R2² × 1/4, சரிங்களா? இந்த 1/4 எப்படி வந்துச்சுன்னா, அதாவது 2ஆம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தோடு 4 மடங்கு அப்படின்னா முதல் கூம்பின் உயரம் 1ன்னு வச்சுக்கலாம், 2ஆம் கூம்பின் உயரம் 4ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து இடது பக்கம் இருக்கிற 4 வந்து வலது பக்கம் போச்சுன்னா 8 × 4 என மாறும். இப்போ R1² R2² = 32/9 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதாவது ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா நண்பர்களே நமக்கு வந்து ரூட் கிடைக்கும், சரிங்களா? இப்போ R1/R2 = √32/√9 கிடைக்கிறது. இப்போ √32 வந்து நம்ம வந்து √16 × √2 எழுதலாங்களா, சரிங்களா? இப்போ அந்த √16க்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. இப்போ அந்த √32 வந்து 4√2 மாறிடுது, சரிங்களா? இப்போ √9 வந்து அதற்கான ஆன்சர் வந்து 3. இப்போ R1:R2 நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4√2:3 கிடைக்கிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இந்த ஆன்சர் தான் கிடைக்கிறது. நண்பர்களே, இந்த வழிமுறை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஒரு முறைக்கு 2 முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். 189வது கேள்வி பாருங்கள். ஒரு கன செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரங்களின் விகிதம் வந்து 5:3:2 என்க. அதன் கன அளவு 1920 cm3 எனில் அக்கன செவ்வகத்தின் நீளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நண்பர்களே, இதற்கான ஆன்சரை வந்து 20 cm கொடுத்துருக்காங்க. அதாவது இதனுடைய நீளம்.
இப்போ இந்த ஆன்சருக்கான வழிமுறையை பார்த்துருவோம். நண்பர்களே, நீளம் அகலம் உயரங்களின் விகிதம் வந்து 5:3:2 கொடுத்துருக்காங்க. இந்த விகிதங்களுடன் ஒரு குறிப்பிட்ட எண்ணை பெருக்கினோம்னா நமக்கு வந்து அந்த நீளம் அகலம் உயரத்தின் அளவு வந்து கிடச்சிரும். அந்த குறிப்பிட்ட எண்ணை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நீளம் வந்து 5x வச்சுக்கலாம், அகலம் வந்து 3x, உயரம் வந்து 2x வச்சுக்கலாம். இப்போது கனசெவ்வகத்தின் கன அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா LBH கன அலகுகள் ஆகும். அதாவது LBH. சரிங்களா? இந்த ஃபார்முலாவில் 5x 3x 2x அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 30x³ கிடைக்கிறது நண்பர்களே. அதாவது 3ஐயும் பெருக்கினோம்னா நமக்கு வந்து 30x³ கிடைக்கிறது. சரிங்களா? இந்த 30x³ ஈக்குவல் டு கன அளவு என்ன 1920. சரிங்களா? இப்போ நமக்கு x³ ஈக்குவல் டு 1920/30 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம டிவைட் பண்ணாமல் நமக்கு வந்து ஆன்சரை வந்து x³ ஈக்குவல் டு 64 கிடைக்கும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் வந்து x ஈக்குவல் டு கியூப் ரூட் 64 நமக்கு மாறும். இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கியூப் ரூட் 64, அதற்கான ஆன்சர் வந்து 4. அப்போ x ஈக்குவல் டு 4 நண்பர்களே. இந்த எக்ஸின் மதிப்பை நீளத்தில் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணோம்னா 5x, எக்ஸுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 5×20 கிடைக்கிறது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 20 சென்டிமீட்டர். இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பாருங்கள் நண்பர்களே. 14 அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு தோராயமாக டேஷ் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 42 சதுர அலகு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துருவோம். இப்போ வந்து நண்பர்களே, 14 அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரம், அதில் வந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் நண்பர்களே இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த சதுரத்தின் பக்க அளவு வந்து 14 அலகுன்னு வச்சுக்கலாம். இப்போ மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த சதுரத்தின் பக்க அளவு தான் அந்த வட்டத்தின் விட்டமாகும். அப்போது வட்டத்தின் விட்டம் வந்து 14 அலகுகள் எனில் வட்டத்தின் ஆரம் வந்து நமக்கு 7 அலகுகள்னு கிடைக்கும். இப்போது சதுரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா A². அதாவது அந்த பக்க அளவு வந்து ஸ்கொயர் பண்ணாமல் நமக்கு வந்து சதுரத்திற்கான பரப்பளவு கிடைக்கும். அதாவது 14² 196 அலகுகள் ஆகும். இப்போது அந்த சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த வட்டத்தின் பரப்பளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா πr². வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². ஆர் வந்து ஆரம். ஆரம் என்ன 7 அலகுகள். இப்போ அதை வந்து இந்த வட்டத்துக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 154 கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து 196 - 154 கழிச்சோம்னா நமக்கு வந்து 42 கிடைக்குது. சரிங்களா? அதாவது இந்த சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட வட்டத்தின் பரப்பளவு போக மீதமுள்ள பரப்பளவுக்கான அளவு தான் அந்த 42 அலகுகள் ஆகும். சரிங்களா? இப்போ ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இப்போ ரொம்பவும் ஒரு சூப்பரான கேள்வி பார்ப்போம். P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 40 மற்றும் 60 நாட்களில் முடிப்பர். அதாவது P வந்து 40 நாட்கள், Q வந்து 60 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சரிங்களா? சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார்னு கேட்கிறார்கள். ஆன்சரை பார்ப்போம். இப்போ வந்து நண்பர்களே, P வந்து 40 நாட்களில் முடிக்கிறார், Q வந்து 60 நாட்கள் வந்து அந்த வேலையை முடிப்பார். அந்த திறன் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்கள், 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். 1/40 × 1/16 போட்டோம்னா நமக்கு வந்து P மற்றும் Q இருவரும் சேர்ந்து 24 நாட்களில் அந்த வேலையை வந்து முடிப்பர். சரிங்களா? ஆனால் Q ஆனவர் சில நாட்களில் சென்று விடுகிறார். மீதம் இருக்கிற வேலையை வந்து P ஆனவர் வந்து 5 நாட்களில் முடிக்கிறார். சரிங்களா? P ஆனவர் வந்து அந்த வேலையை வந்து 40 நாட்களில் முடிப்பார். சரிங்களா? இப்போ 40 நாட்களில் அந்த ஒரு வேலையை முடித்தார்னா 5 நாட்களில் வந்து எத்தனை சதவிகித வேலையை முடிப்பார்னு பார்ப்போம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 40 × x/100 = 5 நம்ம போட்டுக்கலாம். இப்போ எக்ஸின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸின் மதிப்பு என்ன கிடைக்குதுன்னா Pயின் 5 நாட்களில் வந்து 12.5% வேலையை முடிப்பார். சரிங்களா? 40 நாட்களில் 5 நாட்களில் வந்து 12.5% வேலையை முடிப்பார். இப்போ வந்து P மற்றும் Q இருவரும் சேர்ந்து 24 நாட்களில் வேலை முடிப்பாங்க. அந்த 24 நாட்களில் 12.5% வேலை என்பது எத்தனை நாட்கள் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 100% அப்படிங்கிறது 24 நாட்கள்னால் 50% அப்படிங்கிறது 12 நாட்கள்னு எடுத்துக்கலாம். அப்போ 25% அப்படிங்கிறது 6 நாட்கள். அதில் பாதி 12.5%. சரிங்களா? 12.5% அப்படிங்கிறது 3 நாட்கள். அப்போது P ஆனவர் மீதமுள்ள வேலையை 5 நாட்களில் செய்கிறார் எனில் Pயின் 5 நாட்கள் வந்து 12.5% வேலையை வந்து மொத்த வேலையில் செய்வார். சரிங்களா? அந்த 12.5% அப்படிங்கிறது P மற்றும் Q இருவரின் மொத்த வேலை நாட்களில் வந்து 12.5% அப்படிங்கிறது 3 நாட்களுக்கு சமம்.
அப்போ வந்து Q ஆனவர் வந்து 21 நாட்கள் வேலை செஞ்சு விட்டுட்டு போவார். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 21 நாட்கள். உங்களுக்கு இந்த கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, எக்ஸ், ஒய் மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 8, 12, 14 நாட்களில் முடிப்பர். எக்ஸ், ஒய் மற்றும் Z ஆகியோர் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 26,000 வழங்கப்படும் எனில் ஒய் பெரும் பங்கினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 8,000 கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, எக்ஸ், ஒய், ஜெட்டின் மதிப்பான 8, 12, 16 வந்து 4ஆல் வகுத்தோம்னா நமக்கு 2, 3, 4 கிடைக்கும். சரிங்களா? எக்ஸின் பங்கு 2ஆகவும், ஒய்யின் மதிப்பு 3ஆகவும், ஜெட்டின் மதிப்பு 4ஆகவும் வச்சுக்கலாம். இப்போ வந்து நண்பர்களே, இவர்களின் பணித்திறன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யார் குறைவான நாட்களில் வேலையை முடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அதிக பணித்திறன் இருக்கும். அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 4 பங்கும், ஒய்க்கு 3 பங்கும், இசட்டுக்கு வந்து 2 பங்கும் பணம் வந்து கொடுக்கணும். மொத்தம் வந்து 2, 3, 4, 9 பங்கு இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 26,000ல் 9 பங்கு அப்படின்னா ஒரு பங்கு வந்து 2,900 ரூபாய் கிடைக்கும் தோராயமாக. அப்போ ஒய் பெரும் பங்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 9,000க்கு குறைவாகவும் 8,000க்கு அதிகமாகவும் இருக்கும். இங்கே ஆன்சரை வந்து ஆப்ஷன் டி 8,000 கொடுத்துருக்காங்க. அதாவது 9,000க்கு குறைவாகவும் 8,000க்கு அதிகமாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சராக வரும். இப்போது அடுத்த கேள்வி பார்ப்போம். 193வது கேள்வி, இப்புதிரில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 3 + 7 = 17, 5 + 8 = 37, 6 + 7 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். நண்பர்களே, இது எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா 2 எண்களையும் பெருக்கி 2 எண்களின் வித்தியாசத்தை வந்து கழிக்கணும். அதில் வர்ற ஆன்சர் தான் ஆன்சரை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 × 7 21 மைனஸ் இந்த எண்களின் வித்தியாசம் என்ன? 7 - 3 4. அப்போ 21 4 17. இப்போ அதே மாதிரி தான் 5 8க்கும் அதே மாதிரி 6 7க்கும் பாருங்கள். 6 7 42 மைனஸ் இரு எண்களின் வித்தியாசம் 1. 42 - 1னா 41. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 41. 194வது கேள்வி, பின்வரும் படம் அமைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. குறைந்த அளவு நேர்கோடுகள் நண்பர்களே, இடது பக்கம் இருந்து பாருங்கள் 1 2 3 4 நேர்கோடுகள், வலது பக்கம் இருந்து 4 நேர்கோடுகள், அதே மாதிரி மேலே இருந்து பாருங்கள் 1 2 3 4 நேர்கோடுகள். அப்போ குறைந்தபட்சம் வந்து 12 நேர்கோடுகள் உள்ளன. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 12. இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி நண்பர்களே, 2 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது இரு பகடைகளிலும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு டேஸ் ஆகணும் கேட்டிருக்கிறாங்க. இது நம்ம எப்படின்னு பார்ப்போம். நண்பர்களே, இரு டைஸ் அதாவது பகடைகள் உருட்டப்படும் போது நமக்கு வந்து 36 கூறுவெளிகள் கிடைக்கும். சரிங்களா? அதாவது 1 1 1 2 இந்த மாதிரி போயிட்டு 6 6ன்னு மாதிரி வரும். 36 கூறுவெளிகள் கிடைக்கும். ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. ஒரே முகங்கள் அப்படின்னா 2 டைஸ்லேயும் 1 1 கிடைக்கும், 2 2 கிடைக்கும், 3 3, 4 4, 5 5, 6 6ன்னு இந்த மாதிரி 6 முகங்கள் வந்து கிடைக்கும். அப்போ 2 டைஸ் உருட்டும் போது 36 வாய்ப்புகள் வந்து 6 டைம் இந்த ஒரே முகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 6/36 அப்படின்னா நமக்கு வந்து 2ஐயும் நம்ம அடித்தோம்னா நமக்கு வந்து 1/6 கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1/6 ஆகும். 196வது கேள்வி பாருங்கள். ஏ என்றால் 1ன்னு அர்த்தம், பின்னா 2, சின்னா 3, ஜெட்னா 26. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. எனக்கொண்டு ஏபிசி என்பது பிஏஜே என்பதை குறித்தால் சிடிஇ என்பது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜேக்யூஜெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இது எந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எந்த எழுத்து வருதோ அந்த எழுத்தினுடைய நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணி கூடுதலாக 1 கூட்டி விடையை எந்த எண் வருதோ அந்த எண்ணுக்கான எழுத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வந்து 1வது எழுத்து அப்படின்னா 1 ஸ்கொயர் கூடுதல் 1 கொடுத்துருக்காங்க, பின்னு அர்த்தம். அதாவது ஏ என்றால் பின்னு அர்த்தம். பின்னா 2வது எழுத்து, 2 ஸ்கொயர் கூடுதல் 1னா 2 ஸ்கொயர்னா 4, 4 கூட்டல் 1னா 5. இ வந்து 5வது லெட்ரு. சரிங்களா? அதே மாதிரி சியை பாருங்கள், சின்னா 3வது லெட்ரு, 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1னா 10வது லெட்ரு, அதாவது ஜே. அதே மாதிரி சிடிஇக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ டி அப்படிங்கிறது 4வது லெட்ரு, 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1னா 17, 17னா கியூன்னு அர்த்தம். ஈனா 5வது லெட்ரு, 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1னா 26, 26னா ஜெட்னு அர்த்தம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜேக்யூஜெட் ஆகும். நண்பர்களே, எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். நண்பர்களே, இந்த கேள்வி வந்து ஒரு முறைக்கு 2 முறை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. முக்கியமான கேள்வியை வந்து இது தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். 197வது கேள்வி பாருங்கள் நண்பர்களே. ஏ என்றால் 1ஐ குறிக்கும், பின்னா 2 குறிக்கும், சின்னா 3 குறிக்கும், அதே மாதிரி ஜெட் என்றால் 26 குறிக்கும். முன்னாடி கேள்வி மாதிரியே தான்.
டாக் பை கேட் அப்படின்னா 7ன்னு அர்த்தம். அதே மாதிரி புல் பை பிக் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதற்கான ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், டாக் பை கேட் ஈக்குவல் டு 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டினா 4 குறிக்கும், ஓனா 15 குறிக்கும், ஜினா 7வது லெட்டரை குறிக்கும். அப்போ இது 3ஐயும் பெருக்கியிருக்காங்க. அதே மாதிரி கேட்டுக்கு வர லெட்டரையும் பெருக்கியிருக்காங்க. பெருக்கி இதை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை டிவைட் பண்ணாமல் நமக்கு வந்து ஆன்சராக 7 கிடைக்குது. அதே மாதிரி தான் புல் அண்டு பிக்குக்கும். பி வந்து 2வது லெட்ரு, யூ வந்து 21வது லெட்ரு, எல் வந்து 12வது லெட்ரு. பிக்கில் வந்து பி வந்து 16வது லெட்ரு, ஐ வந்து 9வது லெட்ரு, ஜி வந்து 7வது லெட்ரு. இதை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சராக 6 கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த கேள்விக்கு போகும். 198வது கேள்வியும் அதே மாதிரி தான். ஏனா 1 குறிக்கும், பினா 2 குறிக்கும், சினா 3வது லெட்டரை குறிக்கும், ஜெட்னா 26வது லெட்டர் என எடுத்துக்கொண்டால் ஐ கியூப் கூட்டல் ஜே கியூப் கூட்டல் கே கியூப் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ப்ளஸ் ஓ கியூபின் மதிப்பு எதுன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த எழுத்துக்கு வந்து எந்த எண் வருமோ அந்த எண்களின் கியூப் மதிப்புகளின் கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஆன்சரை பாருங்கள். முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். கணம்னா கியூப்னு அர்த்தம் நண்பர்களே. கன அளவுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். அதற்கான ஃபார்முலா வந்து n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். அதுதான் அதற்கான ஃபார்முலா. அதாவது 1லிருந்து நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு 1லிருந்து 15 வரைக்கும் அந்த எண்களின் கியூப் மதிப்புகளின் கூடுதல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓ என்பது 15 குறிக்கும். அப்போ 1லிருந்து 15 வரையிலான கியூப் மதிப்புகளின் கூடுதல் வந்து என்னன்னு பார்ப்போம். எண்ணின் மதிப்பு 15ன்னு கொடுத்து இந்த வாய்ப்பாட்டில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 15 × 16/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதற்கான மதிப்பு வந்து 14,400 ஆகும். அப்போது ஹெச், அதாவது ஐக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, ஹெச். அப்போ முதல் 8 இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் பார்ப்போம். n = 8ன்னு நம்ம இந்த வாய்ப்பாட்டில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 8 × 9/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஆன்சர் வந்து 1296. நமக்கு தேவையானது ஐயிலிருந்து ஓ வரையிலான அந்த எண்களுக்கான கணங்களின் கூடுதல் தான். இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்க நம்ம 14,400லேருந்து 1296 கழிச்சோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13,104. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 13,104 ஆகும். அடுத்த கேள்வி பாருங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்க. A17, D10, G14 டேஷ் கொடுத்து M11 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து J7 கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துடலாம். நண்பர்களே, லெட்டர்ஸ் மட்டும் கவனித்து பாருங்கள். ஏக்கு அப்புறம் டி, அதாவது 2 லெட்டர் கூடி டி கொடுத்துருக்காங்க. டியிலேருந்து 2 லெட்டர் கூடி, அதாவது டிஇஎஃப், அந்த 2 லெட்டர் கூடி அதுக்கப்புறம் ஜி கொடுத்துருக்காங்க. ஜியிலேருந்து 2 லெட்டர் கூட்டுவோம். ஹெச்ஐ, அதற்கு அடுத்த லெட்டர் என்ன, ஜே தான் ஆன்சராக வரும். இப்போ ஜேலேருந்து 2 லெட்டர் கூட்டுவோம். கேஎல் வரும். அதற்கு அடுத்த லெட்டர் என்ன, எம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இந்த 17, 14, 11 இந்த 3ஐயும் கவனித்து பாருங்கள். அதாவது 17 ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி 14 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 17லேருந்து 3 கம்மியாக இருக்குது. அடுத்தது 14லேருந்து ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸ்கிப் பண்ணி அடுத்தது M11 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது 3 எண்கள் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த D10 கவனிங்க. இந்த டேஷ் வர இடத்துல ஜே வரும்னு நமக்கு தெரியும். இப்போ 10லேருந்து 3 கழிச்சோம்னா என்ன வரும், 7. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ J7 தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரோட கடைசி கேள்வி மற்றும் 25வது கேள்வி. விடுபட்ட எண்ணை நிரப்புக. 91, 98, 95, 106 டேஷ் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 103, 110 வருகிறது நண்பர்களே. எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ ஒவ்வொரு எண்களை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு எண்களை ஸ்கிப் பண்ணி 4 கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 91 ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணுங்கள். 98 ஸ்கிப் பண்ணிவிட்டு 95 கவனிங்க. 91லேருந்து 4 கூட்டி 95 வந்திருக்குது. இப்போ வந்து 102 ஸ்கிப் பண்ணுங்கள். 95லேருந்து 4 கூட்டினோம்னா 99ங்களா? அடுத்ததாக 99லேருந்து 4 கூட்டினோம்னா ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து 103 வரும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் 98, 102, 106 அதுக்கு அடுத்த என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 110 வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 103 மற்றும் 110. உங்களுக்கு இந்த ஆன்சர் எப்படி வந்திருக்குன்னு புரிஞ்சிருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ அவ்வளோதான். 25 கேள்விகளுக்கான விடைகளை வந்து நம்ம வழிமுறையோடு பார்த்தோம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.